வணக்கங்க, இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஏவிடி தமிழ் கேமிங். நான் உங்கள் ஏவிடி. இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா, இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்ட்டு. ட்ராகன் பால் லெஜெண்ட்ஸ் எப்படி முடிச்சதில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இப்போ வந்துட்டு நம்ம இது வந்துட்டு பார்ட் 2ங்க. நம்ம வந்துட்டு இது டோர்னமெண்ட் ஆஃப் பவர் வாங்க போகிறோம், விளையாட போகிறோம். நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரியே வந்துட்டு இந்த கேரக்டர்ஸில் வந்துட்டு இங்கே இருங்க. நான் பீரஸ் வந்துட்டு லெஜெண்ட்ஸ் லிமிடெட் வாங்கியிருக்கேன், அப்புறம் வெஜிடோ லெஜெண்ட்ஸ் லிமிடெட் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு ஸ்பெஷலுங்க. இதால் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ண முடியும் பேட்டிலுக்கு நடுவுலையே. சரிங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம கேம்ப்ளேக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஏவிடி. இப்போ நம்ம டோர்னமெண்ட் ஆஃப் பவர் கேம்ப்ளேக்குள்ளே போகலாம். நம்ம வந்துட்டு தேர்ட் பேட்டிலேருந்தே போகலாங்க. நானே இதை விளையாடலைங்க. ஓகே, கொடுக்கலாம். இந்த பேட்டில் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லைங்க. நான் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு நான் இப்போ தாங்க ஒரு ஃபைல் அழிச்சிருந்துச்சேன். உங்களுக்கு நான் அதை காமிக்கலாம்னு நினச்சேன். வந்துட்டு அது டவுன்லோட் ஆனாலும் நான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு டவுன்லோட் ஆகிட்டு இருக்குதுங்க. நீங்கள் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். வந்துட்டு இந்த சைடு வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு 100% டவுன்லோட் ஆகிடுச்சு. இது மட்டும் டவுன்லோட் ஆச்சுன்னா போதுங்க. நம்ம வந்து கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். இந்த தேர்ட் பேட்டில் நானும் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறேன். இது கூட சேர்ந்து தாங்க நானும் பார்க்க போகிறேன். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது இந்த பேட்டில் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நானே இந்த பேட்டில் பார்க்கல. நான் வந்துட்டு இப்போ கொஜிட்டாக்கும், அதாவது நம்ம கேப்டனுக்கும் அவங்க டீம் கேப்டனுக்கும் தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. ப்ரோலியாலையும் நான் ரோலியாலையும் பண்ண முடியாத ஏதோ சேஞ்ச் ஆகுற மாதிரிங்க. நான் எனக்கு சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட சூப்பர் கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே அல்ட்ரா லிமிட்டட் லெஜெண்ட்ஸ் தாங்க. எல்லாருமே தமிழ்ல 2 லிமிட்டட் லெஜெண்ட்ஸ் வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணேன். அதான் நீ பேசுகிற, அதை நீ பேசக்கூடாது, எல்லாம் நீ பேசுகிற, அதை நீ பேசக்கூடாது. வச்சுட்டு ஸ்டார்டிங் அடிக்கிறாங்க. வந்துட்டு வெஜிட்டை அடிப்பாருங்க. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் அடிச்சோடனே கேவ் பண்ணிட்டாங்க வெஜிட்டோ. இதுவும் சூப்பர் சைன் 4. வந்துட்டு கோகு நம்ம வந்துட்டு அடுத்து வந்து ஹெல்த் ஸ்டேஜுக்கு போய்க்கலாங்க. அப்போ தாங்க நம்மளுக்கு ஹெல்த் ஏற்ற முடியும். சூப்பர் சைன் ப்ளூ கோகு. அதே நேரத்தில் இது யார், வெஜிட்டாவும் இருக்காங்க. வேலையை மாற்றி மாற்றி நீ அப்படி வந்தால் நான் இப்படி வருவேன், நீ இப்படி வந்தால் நான் அப்படி வருவேன் அப்படிதாங்க. இப்போ வந்துட்டு ப்ரோலி பவருக்கு வந்துட்டான். யாராலையும் இன்னும் முட்டியவே முடியாதுங்க. ஜெயிக்கிறதுக்கே அவங்க கஷ்டப்படணும். அச்சோ, என்னதுங்க இது? சூப்பரு. இப்போ வந்துட்டு அவங்ககிட்டையும் கேப்டன் வாங்கிட்டாங்க அந்த அடியை. ஐயோ, என்னங்க நான் வந்து தோக்கிற மாதிரி. அவ்வளோதான் இங்கே எங்கிட்டும் கேப்டனோட கதை முடிஞ்சு. அப்புறம் நம்ம டீம் கேப்டன் இப்போ வந்துட்டு களத்தில் இறங்கிட்டாரு. நம்ம வைஸ் கேப்டனும் களத்தில் இறங்கிட்டாரு. வெஜிட்டா வந்துட்டு ப்ளூ கலரில் மாறிட்டாங்க. இது வந்துட்டு இப்போ வந்துட்டு 1-on-1 பேட்டில் தாங்க இருக்க போகுது. ஏன்னா இவங்க வந்துட்டு தனித்தனியாக விளையாடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து விளையாடுறாங்க. இவங்களோட கண்டிப்பாக இவங்க தாங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அச்சோ, இவங்களும் ஃபியூஷன் ஆயிட்டாங்க. கொஜிட்டா விசஸ் வெஜிட்டோங்க. நான் இது எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் சத்தியமாக எதிரே பார்க்கல இந்த மாதிரி ஒரு பேட்டில் நடக்கும்ட்டு.
இந்த பேட்டில் ஜெயிச்சிடுறா ஜெய் செஞ்சு மானத்தை காப்பாற்றுற வெஜிட்டாது சூப்பராக வெஜிட்டோ. இப்போ ப்ரோலி பவரை காட்டிட்டோம். இப்போ வந்துட்டு சூப்பர் சையன் காட் சூப்பர் சையன் கோகு எங்கெல்லாம் மோதவே முடியாது. அவ்வளோதான் ப்ரோலி முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் இவன் சொல்கிறதான் தட்ஸ் த மேட்ச். ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த பேட்டிலுக்கு போகலாங்க. நான் இந்த பேட்டில் தான் கொஞ்சமாவது உருப்படியாக பார்க்க போகிறேன். ஓகே நம்ம வந்து ஹெல்த்துக்கு போய்க்கலாம். ஏன்னா பிஃபோரு ஆஃப்டர் ஆயிரும். இப்படி தாங்க பிஃபோர் வந்துட்டு இன்னொருத்தவங்க ஹெல்த் இருக்கும், ஆஃப்டர் வந்துட்டு இப்படி ஆயிரும். ஓகே பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம அடுத்தது யாரு கூட ஓகே வந்துட்டு நம்ம யாரு கூட முதலான்றதை பார்க்கலாம். ஓகே கேரக்டர்ஸு இதுவும் ஓகே கேரக்டர்ஸுங்க. ஆனால் எல்லாத்தையும் விட இந்த சென்டர் வந்துட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. என்னால் 4th ஆப்ஷனில் இருக்காங்க. வந்துட்டு இதுக்கே போய்க்கலாம். நம்ம வந்துட்டு இதோடு சேர்த்து இன்னொரு பேட்டில் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுட்டு பார்ட் 3ல் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம். நாளைக்கு சாட்டர்டே. அது வந்துட்டு நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்குன்றது தாங்க டிசைட் பண்ணோம். ஓகேங்க நான் வந்துட்டு டவுன்லோட் ஆனால் நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்துட்டு 80% ஆகிடுச்சு. அதனால தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு விஷயம் சொல்ல போனாலும் நாளைக்கு என்னால் வீடியோ போட முடியாதுங்க. ஹாஃப் இது முடிஞ்சாலும் நான் டெய்லியும் கேரண்டிங்க ஒவ்வொரு கேம் பிளே வச்சு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். வந்துட்டு நான் லோடிங் ஆகிட்டு இருக்குதுங்க. டிப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்மலாம் யாரு இப்போ வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலங்க. செட் அல்ட்ரா கவு கிடச்சிருக்கு. பவர் பிரிண்டிங்கு அப்புறம் நம்மளோட குஜிட்டாக்கும் கிடச்சிருக்கு. எனக்கு ஒரு டவுட், காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனில் அப்போ டோர்னமெண்ட் ஆஃப் பவர் வேடிக்கை தானே பார்க்கணும். என்னங்க ஜோக் கட்டுறீங்களா? சாம்பை ஒரு அடி அடித்தனாலே அங்கே எல்லாருமே செத்துடணும். ஆனால் விடுங்க, லாஜிக்லாம் பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுது. ஓகே சூப்பரு. நம்ம வந்துட்டு இப்போதைக்கு நம்ம வந்துட்டு அட்வான்டேஜ். ஆனால் இதுவும் நம்மளுக்கு ஒரே ஒரு அட்டாக் தான் இருக்குது. இல்லாமல் அவங்க தான் அடிப்பாங்க. நம்ம கொஜிட்டா இருக்கார்ல, அதை நம்ம மறந்துட்டாங்க தெரியாம. ப்ரோலி அப்புறம் பேன் சாம்பிள் எப்படி அடிக்கிறான்? யாரா இவன் சுற்றி அடிக்கிறான்? என்னங்க இந்த டீம் எப்படி அடிக்குது? நம்ம 1000 இருந்தால் அவங்க 1 இருந்து கணக்கு தானே. இந்த மாதிரி ப்ரோலி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அப்கிரேட் ஆயிடுவான். அப்கிரேட் ஆகிட்டெல்லாம் சொன்ன மாதிரி சூப்பர் 4 கோக்கும் அப்கிரேட் ஆகிட்டான். இதுங்க பேன் அப்கிரேட் ஆகிட்டாங்க. அவ்வளோதாங்க, ஒருத்தங்களுக்கு ஏவோ பண்ணியாச்சு. வந்துட்டு நம்ம சூப்பர் சையன் 2 நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அல்ட்ரா கேரக்டர் கோக்கு வந்துட்டு ப்ரோலி அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ பேன் அட்டாக் பண்ண போகிறா. இப்போ வந்துட்டு சுற்றிட்டு அடிக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம கோக்கு அதுவே நம்ம கொஜிட்டா. நம்ம ப்ரோலி வந்துட்டு நம்ம பவர் எடுத்துக்கலான்ற வெஜிடபிளோ வந்துட்டாங்க. இனிமேல் வந்துட்டு இவங்களால நம்மளை தொட முடியும், ஆனால் ஜெயிக்கவே முடியாதுங்க.
ஆனால் ஹெல்த்தும் ரீஃபில் ஆயிரும், பவரும் இன்க்ரீஸ் ஆயிரும். இன்க்ரீஸ் ஆகலாம் சாதாரணமாக கிடையாது. அவ்வளோதான். இங்கே இருங்க, ஒரு அடிக்கு பாதி ஹெல்த்து போயிருங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஆனால் நம்மளுக்கு ஒரே ஒரு அட்டாக் தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு அட்டாக் முடிஞ்சிருச்சு. நீ உன்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது சாம்பா. ஃபைனல் டேர்னு. இவங்க டீமும் 3 பேர், நம்ம டீமில் 6 பேர். அதாவது 6 பேர் கிடையாது, 2 3 4 5 6 7 8 மெம்பர்ஸ் விசஸ் 2 மெம்பர்ஸ். இப்போது சூப்பரு. இப்போ வந்து நம்ம கோகோ பார்த்துக்குவார். வந்துட்டு அந்த பெயிண்டிங் கேர்ள் தாங்க நான் அவளுக்கு கூட வரேன். ஏன்னா அவள் கையில் பெயிண்ட் ப்ரஷ் வச்சுருக்க தான் இருக்குது. இப்போ ப்ரோலியோட இருந்துச்சுங்க ரஷுங்க. அடி வெஜிட்டோட இன்னொரு பாசு ஓகேங்க. அவ்வளோதான். சாரியெல்லாம் இங்கெல்லாம் கேட்கக்கூடாது. நீ எதுக்கு டோர்னமெண்ட் ஆஃப் பவருக்கு வந்த? ப்ரோலியெல்லாம் முடிச்சு விட்ருவோம் உன்னை. இப்போ வந்துட்டு நம்மளும் ஒரே ஒரு பேட்டில் பண்ணிட்டு அது கேம் பிளே முடிச்சுக்கலாம். ரைவல் டீமில் யாருமே இல்லை. ஓகேவா, சந்தோஷமா? இதில் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் வரும். இங்கேருந்து நேராக போய்கிட்டே இத்தனை பேட்டில்ஸ் முடிச்சுட்டு நேராக நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா இத்தாங்க ஃபைனல் பேட்டிலு. வந்துட்டு இது யார்? இதில் வந்துட்டு எம்யூஐ கோகோ, ஏயுஏங்க ரெண்டுமே கோகோ. ஓகே, இதில் அவளுக்கு பெருசாக இல்லைங்க யாரும். இதில் சச்சா என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? ஓகே, அடுத்தது இதுவும் வந்துட்டு அவ்வளோக்கு பெருசு கிடையாதுங்க. அப்புறம் இந்த டீம்லேயும் அவ்வளோக்கு பெருசு கிடையாதுன்னா சொல்ல மாட்டேன், எல்லோரும் அல்ட்ராவாக இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே வச்சு இந்த டீம் தாங்க ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் 4000 ஜீரனு, எம்இஐ கோக்கு, ஏயுஐ கோக்கு. ஏஐனா ஆட்டோனமஸ் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட். வந்துட்டு நம்ம இதோடய கேம் பிளே முடிச்சுக்கலாம். நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு செகண்ட் டைம் வந்துட்டு இது விளையாடுறேன், டோர்னமெண்ட் ஆஃப் பவரு. இதில் இருந்தாங்க நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். உங்களுக்காக நான் விளையாடாமல் இருக்கேன், ஸ்டோரி மோடில் விளாண்டுருக்கேன். விளாண்டு அப்போ தான் நம்மளுக்கு எம்இஐ கிடச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஈவெண்ட்டில் வெஜிடாக்குன்னு 50 கிடச்சிருச்சு. வந்துட்டு அடுத்ததுக்கு இதில் வந்து ட்ரங்க்ஸுக்கு நம்ம வந்துட்டு இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் இருங்க உள்ளே போயிட்டோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஏவிடி. பாய் 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 பாய். வீடியோ பார்த்துட்ருக்காங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட்டும் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி வந்துட்டு இந்த சேனல் வந்துட்டு இன்னும் நம்ம வந்துட்டு பெருசாக்குவோம். எனக்கு எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் தெரியாது, நான் வந்துட்டு எடிட் பண்ண கற்றுக்குறேன். ஓகேவா, அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஏவிடி. பாய் 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 பாய்.